வணக்கம் மக்களே. நேற்று டிமார்ட்டு போயிருந்தேன் பையனோட. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கினேன். தேவையானது வாங்கினாலும் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக 2500 ஆயிடுச்சு. எவ்வளோ தான் சிக்கனமாக பட்ஜெட் போட்டாலும் நம்ம அங்கே போய் நம்ம தேவைகளை வாங்குறப்ப எல்லாமே விலை கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. டிமார்ட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், இது எங்கள் வீட்டுக்காருக்காக வாங்கியிருக்கேன். எலும்பு சரியாகும்னு சொன்னாங்க. பாதாமும் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா எலும்பு கிராக் இருந்துச்சுன்னா அது சரியாயிருமா. அதனால் அவருக்காக இதை வாங்கியிருக்கேன். பாருங்கள், ரஸ்க்கு மொத்தமாக வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கு இல்லையா. அதனால் இது எல்லாமே போய் டிமார்ட்டில் வாங்கியாச்சு. இது பாருங்கள், ஹிட்டு எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, குழவி பாருங்கள் அங்கங்கே கூடு கட்டுது. இதை அடித்தா போயிரும்னு சொன்னாங்க. அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. ஆமாம், டெட்டால் சோப் பாருங்கள், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோப்பை மாற்றிக்கணும். டெட்டால் போட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் டெட்டால் சோப்பு வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய பட்ஜெட்டு இந்த மாதத்துக்கு. மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது ரேட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேணும்ல, இன்னும் கொஞ்சம் பலசரக்கு வாங்கணும். எப்படினாலும் பட்ஜெட் நமக்கு மாதத்துக்கு பலசரக்குக்கு இந்த சோப்பு இதுகளுக்குமே இந்த ஜாமான்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3500 ஆயிரும் ஒரு குடும்பத்துக்கு. பாருங்கள், எவ்வளோ சிக்கனமாக வாங்கினாலும் 3500 ஆகும் பலசரக்கு மட்டுமே. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில்.